ஹலோ. இன்னைக்கு நாம சுதாமூர்த்தியோட ஹானஸ்டி கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் சாப்டரோட ரிமைனிங் ஸ்டோரி படிக்க போறோம். ஸோ ஹனுமந்தப்பாவை பத்தி நேற்று பார்த்தோம். ஹனுமந்தப்பாவோட ஒரு இன்டர்வியூ நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது. அதை படிச்ச ஆத்தர் ஹனுமந்தப்பாவுக்காக கவலைப்பட்டாங்க. நம்மள நிறைய பேர் குழந்தைங்களை டியூஷனுக்கு அனுப்புறதும் கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்புறோம். அவங்களுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் புக்ஸ், கைட்ஸ் எல்லாமே நம்ம வாங்குறோம். அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும் அதை பத்தி நாம யோசிக்கிறது இல்லை. ஆனா ஹனுமந்த் அப்பாக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷனே கிடையாது. அவனுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாத போதிலும் அவன் ரொம்ப நல்லா படிச்சு அவனை ப்ரூவ் பண்ணிக்கிட்டான். இத பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு ஹனுமந்த் அப்பாக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு தோணுச்சு. அந்த இன்டர்வியூலயே ஹனுமந்த் அப்பாவோட போஸ்டல் அட்ரஸும் வந்திருந்தது. ஹனுமந்த் அப்பாவை கான்டாக்ட் பண்ணணுன்றதுக்காக அவரோட போஸ்டல் அட்ரஸ்க்கு நான் ஒரு லெட்டர் எழுதினேன். அதுல நான் 2 வரி தான் எழுதியிருந்தேன். முதல் வரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லியிருந்தேன். 2வது வரி, நான் உன்னை பெங்களூர்ல என்னுடைய ஆஃபீஸ்ல மீட் பண்ண விருப்பப்படுறேன், உன்னால வர முடியுமா அப்படிங்கிறது தான். வாக்கிங் முடிச்சுட்டு வந்த என்னுடைய அப்பா இந்த கடிதத்தை பார்த்துட்டு என்கிட்ட ஒன்று கேட்டாரு. அங்கிருந்து இவ்வளவு தூரம் வர வேண்டிய பையனுக்கு தேவையான செலவுகளை பத்தியே நீ குறிப்பிடவே இல்லை, அதையும் கொடு, அவனால வரணும்ல, வர முடியணும்ல, அது கரெக்டுன்னு தோணுச்சு. அதனால 3வது வரியா, நீ விருப்பப்பட்டா உனக்கு தேவையான செலவையும் நானே அனுப்பிடுறேன் அப்படிங்கிறதையும் நான் லெட்டர்ல எழுதினேன். ஒரு 4 நாள்ல எனக்கு அதே மாதிரியான ஒரு போஸ்ட் கார்டுல பதில் வந்திருந்தது. 2 வரியில. முதல் வரியில என்னை தேங்க் பண்ணி, 2வது வரியில நான் பெங்களூர் வந்து என்னை மீட் பண்றேன் அப்படிங்கிறது தான் 2வது வரி. நானும் அடுத்த நாளே அவனுக்கு தேவையான செலவுக்கான காசு அனுப்பி வச்சிட்டேன். அவன் பெங்களூர்ல இருந்த எங்களுடைய ஆபீஸ்க்கு வந்தப்போ தொலைஞ்சு போன பயந்த ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி தான் தெரிஞ்சான். அவன் ரொம்ப ஹம்பிளா இருந்தான். கிளீன் ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ், ஹேரை ரொம்ப நீட்டா கும் பண்ணி அவன் கண்ணில் ஒரு ஸ்பார்க்கிளோட வந்து நின்னான். நான் நேரா அவன் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வந்தேன். உன்னோட அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ மேற்கொண்டு படிக்க விரும்புறியா? நீ என்ன படிக்க விரும்பினாலும் உனக்கு நாங்க ஸ்பான்சர் பண்றோம். உன்னுடைய படிப்பு செலவுகளுக்கும் தேவையான விருப்பப்படுற கிளாஸஸ்க்கும் சேர்த்து விட நாங்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அவன் எதுவும் பதில் தெரிவிக்கல. தயக்கப்பட்டான். என்னோட சீனியர் கலீக் அவனை ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேணானும், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட பதிலோட வந்து நின்னான். மேடம், நான் டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ்ல சேர விரும்புறேன். அது என் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற பெல்லாரிங்கிற ஊர்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல படிக்கணுங்கிறது அவனுக்கு ஏற்பட்ட இந்த பண கஷ்டத்தினால வந்த முடிவா, இல்ல அவனுக்கு நிஜமாவே அங்கதான் படிக்கணுங்கிறது தான் ஆசையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால நான் இன்னும் 2-3 வாட்டி கேட்டேன். நீ வேற எங்க போய் படிக்கணும்னாலும் சொல்லு, உனக்கு செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன். ஆனா அவன் கொடுத்த பதில் எனக்கு ஒண்ணு மட்டும்தான் புரிய வச்சது. அவனுடைய நிலைப்பாடுல அவன் ரொம்ப தெளிவா இருந்தான். சரி, உனக்கு நான் எவ்வளவு பணம் அனுப்பணும், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறத எனக்கு சொல்லு. உன்னோட காலேஜ்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கறத நான் கேட்டேன். இந்த விஷயத்தெல்லாம் இன்ஃபர்மேஷனா கலெக்ட் பண்ணி எனக்கு நான் லெட்டர் அனுப்புறதா சொல்லியிருந்தான் ஹனுமந்தப்பா. 2 நாள் கழிச்சு எனக்கு இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரு லெட்டர் வந்தது. ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய் தேவைப்படுங்கிறதும், தனியா ஒரு ரூம் ரெண்ட் எடுத்து அவரோட ஃப்ரெண்டோட அவன் ஷேர் பண்ணி இருக்க போறேன் அப்படிங்கறதையும் அதுல மென்ஷன் பண்ணியிருந்தான். அவங்க 2 பேர் மட்டும் தனியா தங்களுக்குன்னு சமைச்சுக்கிறதால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய முடிவா இருந்தது. அவனுக்கு ஒரு 6 மாசத்துக்கு தேவையான 1800 ரூபாய நான் அனுப்பி வச்சேன். பணம் வந்து சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டும் எனக்கு அடுத்த 2 நாள்ல வந்தது. நாட்கள் போச்சு. ஒரு நாள் திடீர்னு ஞாபகம் வந்தது. ஹனுமந்தப்பாவுக்கு நான் அனுப்ப வேண்டிய அடுத்த 6 மாசத்துக்கான பணம் நான் அனுப்பி வைக்கணுங்கிறது தான் அது. 1800 ரூபாய் திரும்பவும் அனுப்பி வச்சேன். இந்த வாட்டியும் பதில் கடிதம் வந்தது அடுத்த 2 நாள்ல. ஆனா கூட கொஞ்சம் பணமும் வந்திருந்தது. எனக்கு திகைப்பா இருந்தது. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, மேம், நீங்க எனக்கு பணம் அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப நன்றி.
நீங்க 6 மாசத்துக்கான செலவை அனுப்பி வச்சிருந்தீங்க. ஆனா கடந்த 2 மாசம் நான் பெல்லாரியிலேயே இல்ல. ஒரு மாசம் என் காலேஜ் ஹாலிடேஸ்க்காக மூடி இருந்தாங்க. அடுத்த மாசம் ஒரு ஸ்ட்ரைக் இருந்தது. அதனால நான் வீட்லயே தான் இருந்தேன். நான் வீட்ல இருந்த இந்த 2 மாசமும் எனக்கு 300 ரூபாய்க்கும் கம்மியா தான் செலவாச்சு. அதனால அந்த பணத்தை உங்களுக்கு நான் திரும்பி அனுப்புறேன். தயவு செஞ்சு இதை ஏத்துக்குங்க. இந்த லெட்டர் படிச்சப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது. Such poverty and yet such honesty. இந்த வறுமையிலையும் அவ்வளோ ஒரு நேர்மை. ஹனுமந்தப்பாக்கு நல்லா தெரியும் இந்த பணத்தை நான் எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு, அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இருந்தாலும் அனுப்பணும்னு நினைச்சதுதான் ஹனுமந்தப்பாவோட நேர்மை. என்னுடைய அனுபவத்துல இந்த நேர்மைங்கிறது எந்த ஒரு கிளாஸ்லயோ இல்ல ஒரு யூனிவர்சிட்டிலயோ படிக்க முடியாது. அது நேச்சுரலா மனசுல இருந்து வரணும். இந்த ஒரு எளிமையான கிராமத்து பையனுடைய நேர்மை எப்படி எனக்கு இதை ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாத மாதிரி திகைப்பா ஆக்கிடுச்சு. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட ஹனுமந்தப்பாக்காக அன்னைக்கு ஹனுமந்தப்பாவுடைய இந்த குவாலிட்டிக்காகவே பெஸ்ட் ஆஃப் பெஸ்டஸ்ட் கிடைக்கணுங்கிறது தான். ஸோ எண்ட் ஆஃப் சாப்டர் 1. We'll see you with chapter 2.